கும்பகோணம் நகரில் மற்றொரு சிவாலயம் அருள்மிகு பாணபுரீஸ்வரர் திருக்கோயில். இறைவன் இத்தலத்தில் பாணபுரீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு எழுந்தருளியிருந்து அருள் பாலிக்கிறான். அம்மை அருள்மிகு சோம கமலாம்பாள் என்கிற திருநாமத்தோடு இத்தலத்திலே எழுந்தருளியிருக்கிறார். மகா பிரளயத்தின் போது மிதந்து வந்த அமுத கும்பத்தினை எம்பெருமானாகிய சிவன் உடைக்க திருவுளம் கொண்டபோது இவ்விடத்திலிருந்துதான் கும்பத்தின் மீது பாணம் தொடுத்தார். பாணம் தொடுத்த இடமாதலின் பாணாதுரை என்றும், இறைவன் பாணபுரீஸ்வரர் என்றும், இறைவி சோம கமலாம்பாள் என்றும் அழைக்கப் பெறுகின்றனர். ஒரு சமயம் வியாசமுனிவர் தாம் காசியில் பெற்ற சிவ அபராத தோஷம் நீங்க இறைவன் கட்டளைப்படி குடந்தை அடைந்து மகாமக தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டதாக கூறப்பெறுகிறது. மற்றொரு சமயம் வங்கதேசத்து மன்னனாகிய சூரசேனன் என்பவனுடைய மனைவி காந்திமதி கொடிய குட்டநோயால் அவதியுற பாணபுரீஸ்வரரை வணங்கினால் நோய் தீரும் என்று அவரது புரோகிதர் கூற அவ்வாறே குடந்தை அடைந்து பாணபுரீஸ்வரரை வணங்கி நோய் நீங்கியதோடு இறைவன் அருளால் ஓன் ஆண் மகவையும் பெற்றார் என்று புராணங்கள் எடுத்துச் சொல்லுகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த திருக்கோயில் அருள்மிகு பாணபுரீஸ்வரர் திருக்கோயில் என்பது. கைலாயத்துக்கு சென்று பரமேஸ்வரனை வழிபட்டு உலகம் சிருஷ்டியை பொறுத்து பீஜ கும்பத்தை பூஜிக்கப்பட்டு இங்கே பானம் தொடுத்ததினாலே இந்த சுவாமிக்கு திருநாமம் பாணபுரீஸ்வரர் என்று திருநாமம் விளங்குகின்றன. அது மட்டுமல்லாமல் இங்கே ஆலயத்திலே வியாசலிங்கம் என்று சொல்லக்கூடிய வியாச மகாமுனிவராக பூஜிக்கப்பட்டு வியாச மகாலிங்கம் இங்கே இருக்கிறார்கள். கும்பகோண சிவாலயங்களுள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளுகின்ற இறையவர்களில் ஒருவர் அருள்மிகு காளகஸ்தீஸ்வர பெருமான். இவருடைய இந்த அற்புதமான திருக்கோயில் காவிரிக்கு தென்புறம் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இறைவனினுடைய திருநாமம் காளகத்தீஸ்வரர் என்பது இறைவி அருள்மிகு ஞானாம்பிகை என்ற நாமம் கொண்டு இத்தலத்திலே எழுந்தருளியிருந்து அருள் பாலிக்கிறார். தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னரால் இத்திருக்கோயில் புதுப்பிக்கப் பெற்றது. இத்தலத்தில் உள்ள ஞான பிரகலாம்பிகையை வழிபட்டால் வாயுலிங்க சேஷ்டிரமான காளகஸ்தி பெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று இவ்வூர் மக்கள் நம்புகின்றனர். இத்திருக்கோயில் காத்தியாயினி சமேத கல்யாண சுந்தரமூர்த்தி சன்னதி மிகச்சிறந்த தனிச்சிறப்புடன் விளங்கி வருதலை காணலாம். இத்திருக்கோயிலில் அஷ்ட தசபுஜா மகா துர்க்கைக்கு தனியான சன்னதி இருப்பதை நாம் பார்க்கலாம். அழகிய வேலைப்பாடமைந்த சிற்பங்களோடு கூடிய மிகச்சிறந்த பெருங்கோயில்களுள் ஒன்று கும்பகோணம் அருள்மிகு காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் ஆகும். சுவாமி பேர் காளகஸ்தீஸ்வரர், அம்பார் பேர் ஞானாம்பிகை. இது திருப்பதி பக்கத்தில் உள்ள எப்படி காளகஸ்தியோ அதே மாதிரி இங்கேயும் உள்ள காளகஸ்தின்னு பேர் இதுக்கு. தென் திருப்பதிம்பாங்க உப்புளியப்பன் கோயில், அது பக்கத்தில் உள்ள காளகஸ்தீஸ்வரர் ஞானாம்பிகை. இங்கே தனியாகவே ராகு இருக்கார், நவகரத்தோடு இல்லாமல் தனியாகவும் ராகு இருக்கார். இங்கே கேதுக்கு இங்கே அம்பாள் தான் கேது. இங்கே ஞானாம்பிகைக்கு இந்த கேதுக்கு ஞானக்காரகன் பேர் உண்டு, அதுதான் இங்கே ஞானாம்பிகைன்னு பேர் வச்சுருக்காங்க. இது 2வது சரபோஜி மகாராஜா கட்டப்பட்டது. மகாமகத்துக்கு 12 கோயிலில் இதுவும் ஒன்று. அதாவது இந்த அமிர்த தளித்த இடம்னு சொல்லுவாங்க இந்த காளகஸ்தீஸ்வரரை. மகாமகத்துக்கு அமிர்த தெளித்த இடம் காளகஸ்தீஸ்வரர். விசேஷமான கோவில் இது. இங்கே 18 கையில் துர்க்கை இருக்கா. இங்கே
கும்பகோணத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிற அருள்மிகு சோமேஸ்வரனுடைய திருக்கோயில் மிகச்சிறந்த ராஜகோபுரத்தோடு நகரின் மையப்பகுதியிலே மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. இறைவன் திருநாமம் அருள்மிகு சோமேசர், அன்னையினுடைய திருமாகம் அருள்மிகு சோமநாயகி என்பது. மகா பிரளயத்தின் போது மிதந்து வந்த அமுத கும்பத்தை சிவபெருமான் சிதைத்த போது கும்பத்தினின்று விழுந்த சிக்கம் உரி இங்கே லிங்கமாக வடிவுற்றது. ஆதலின் இத்தலப்பெருமான் சிக்கேசர் என அழைக்கப் பெறுகிறார். ஒரு சமயம் சந்திரன் பிரகஸ்பதியின் சாபத்திற்கு உள்ளாகி மிகவும் துன்புற்றான். இச்சாபம் தீர குடந்தை அடைந்து சோமநாதருக்கு வலப்புறத்தில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இறைவனிடம் தன் குறைதீர வேண்டினான். இறைவனும் மனமகிழ்ந்து சாபத்தை போக்கினான் என்று தலபுராணம் சொல்லுகிறது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பெருமைக்கு உரியது இத்தலம் என்று சொல்கிறார்கள். வியாழ சோமநாதர் பேர் உள்ளது. அம்பாள் பேர் சோமசுந்தரி. குரு பகவான் வழிபட்டதுனால வியாழ சோமநாதன் பேர். குரு தோஷம் சந்திர தோஷம் உள்ளவா வியாழக்கிழமை திங்கக்கிழமை சுவாமி தரிசனம் விசேஷம். மகாமகவில் 12 சுவாமிகளில் சோமேஸ்வரர் ஒரு சுவாமி. அந்த தேர்தலுக்கு போவது விசேஷம். நவகன்னிகைக்கு ஓது பண்ணுறது பிரார்த்தனை செய்வது ரொம்ப விசேஷம். கும்பகோணம் நகருக்கு பெருமை சேர்க்கும் அற்புதமான பழங்கோயில்களுள் ஒன்று அருள்மிகு நாகேஸ்வர சுவாமியினுடைய திருக்கோயில். இறைவன் இத்திருத்தலத்தில் நாகேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு எழுந்தருளி உள்ளார். அம்மையின் திருநாமம் பெரிய நாயகி. பிரளய காலத்தில் அமுத கும்பத்தினின்று வில்வம் விழுந்த இடம்தான் இத்தலம். ஆதலின் இத்தலம் வில்வவனம் என போற்றப் பெறுகிறது. நாகேச பெருமானுக்கு வில்வநேசர், பாதாள பீஜநாதர் ஆகிய திருப்பெயர்களும் வழங்கப் பெறுகின்றன. மடந்தை பாகர் என்ற திருப்பெயரும் உண்டு. மூர்த்திக்கு செல்வபிரான் என்ற பெயரும் உண்டு. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் சன்னதியும் துர்க்கை சன்னதியும் நடராஜ சன்னதியும் மிக பொலிவுடையது. ஒரு காலத்தில் பூமியை தாங்குபவனும் நாகங்களின் தலைவனும் 1000 தலைகளை உடையவனுமாகிய ஆதிசேடன் பூமியை பலகாலம் தாங்கிக் கொண்டிருந்ததால் உடற்சோர்வு ஏற்பட்டு இதனை நீக்கவும் மேலும் வலிமை பெறவும் திருக்கையிலை அடைந்து சிவபெருமானை வேண்ட ஆதிசேடன் முறையீட்டுக்கு மனமிறங்கி இறைவனும் எவ்வளவு காலமானாலும் ஒரு தலையினாலேயே தாங்கும் ஆற்றலை கொடுத்துள்ளோம் என திருவருள் புரிந்தார் என்று தலபுராணம் எடுத்து காட்டுகிறது. குடந்தையின் மிக தொன்மையான இந்த தலத்தை கீழ்கோட்டம் என்று பெரியவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பெருமைக்கு உரிய திருத்தலம் இங்கே அமைந்திருக்கிற இந்த அருள்மிகு நாகேஸ்வர சுவாமியினுடைய திருக்கோயில் ஆகும். ஸ்ரீ பிரகன்னாயகம்பிகா சமேத நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவில் வில்வாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்படும். வில்வம் ஸ்தல விருட்சமாகும். இஸ்வாமி நாகேஸ்வரரை நாகம்
பூஜை செய்ததால் நாகேஸ்வரர் என்ற திருநாமம் நாகேஸ்வரருக்கு வந்தது.